அருண் ஐபிஎஸ் இப்படி இந்த எஃப்ஐஆர் பற்றியும் யார் அந்த சார் என்று யாருமே இல்லை என்று கூறியதன் நோக்கம் என்ன? இதுல சிக்கல் வரும்னு அவருக்கு தெரியாதா? இல்ல யாரோ சொல்லி அப்படி பேசிட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அநேகமாக 1-2-3 பேர் இதில் கைது செய்யப்படலாம். இல்லை மத்திய அரசு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அது சிபிஐ கட்டுப்பாட்டில் எடுக்குதா தெரியல. ஆனால் இது பெரிய விவகாரமாக போகும். சாதாரணமாக இது முடிகிற விடயம் இல்லை. இவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. நம்ம அந்த கட்சியெல்லாம் குறை சொல்லலாம். இப்போ தெளிவாக சொல்கிறோம். இவன் அழிச்சாட்டியை தாங்க முடியல அப்படின்ற அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகள், இங்கே இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஊழியர்களும் புலம்பி இருக்கிறாங்க. இந்த தகவலும் இப்ப கசிஞ்சு இருக்கு. இது விசாரிக்கணும். இந்த கருப்பு துப்பட்டா விஷயத்தை பத்தி ஐயா கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. அந்த கருப்பு துப்பட்டா விஷயம் கேள்விப்பட்டீங்களா? இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் போய் அப்ப ஏதோ தகவல் வந்திருக்கலாம். உள்ள முதலமைச்சர் இப்படி காட்டினாங்கன்னா அது ஒரு அசிங்கம் தானே அப்படின்றதுக்காக அந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அது ஓட்டுக்குன்னு உள்ள இருக்கிறாங்கல்ல, இதே வேற நேரத்துல நடந்ததா ஒரு குதிச்சு இருப்பாங்க. பெரிய கண்டனம், இது பெரிய இஷ்யூ ஆக்கி இருப்பாங்க. யாருன்னா பேசுறாங்களா பத்தியா? என் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 1000 காரணமா இருந்தாலும் என் முதலமைச்சரை முன்னோட்ட இப்படி பண்றான்னு நீங்க யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற யாராவது ஒருத்தர், நாம் தமிழ் சீமான் கேட்டிருக்கிறார். இன்னும் வேற யாரையும் கேட்டிருக்காங்க. வேற யாரு கேட்டாங்க? அதை யாருமே கேட்கல. அப்ப நீ அதுக்கு வராத கோபம் இங்க வருது இல்ல? வாமாக்கு இந்த ஆட்சி கலைக்கப்படுமா அப்படின்னு கேக்குறாருங்க. இதுக்கெல்லாம் என்னங்கயா பதில் சொல்றது தெரியல. மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல தெரியல, எனக்கு தெரியல. அரசியல் சூழ்நிலை மாறும். தேர்தல் நெருங்க கூட்டணி தோழமைக்கு உகந்ததல்ல. எதிராளிகளுக்கு இது தீனி போடுற மாதிரி ஆயிடும். அப்ப உங்களை ஒருத்தனும் விமர்சிக்கவே கூடாது, முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எதிராளிக்குன்னா எதிராளி கூடயே நீ கூட வச்சுட்டு இருக்கிறீங்க. பாஜகவுடைய எல்லா திட்டமும் நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் யார் உனக்கு எதிராளி? தமிழர்களிடம் அதிகமாக பொருளாதாரம் பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஒரு பொருளாதார விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு, இது ரெண்டுலுமே நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இதுதான் நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக அரசியல் கட்டமைப்பே இங்க அப்படிதான் இருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை பொருளாதார கட்டமைப்பு. பொருளாதாரத்துல நீங்க மேல வரணும், அரசியலும் கையில் எடுக்க. அரசியலை விட்டு நீங்க விலகுறீங்க, அது என்ன இருக்குது, அது சாக்கடை அப்படின்றப்ப திரும்ப இந்த இனத்தினுடைய ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அதிமுக, கவர்னர் கூட செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்ப செய்திகள் மூலம் கேள்விப்படுறோம். என்ன நடக்குதுங்க? ஆனா நாங்கள் இந்துத்துவாவை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக போட்ட கவர்னரை நாங்கள் எதிர்க்கிறோம் பாருங்க. நீங்க வெளிக்கு காட்டிட்டு ராவணா பார்வையாளர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உரையாடி உறவாடு நிகழ்ச்சியுடைய இந்த வார பகுதியில நம்ம ஐயா ஏகலைவன் அவர்களை சந்திச்சு நம்ம அவரோட பேச போறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. நிறைய நிகழ்வுகள் இந்த 7 நாட்கள்ல. நீங்க நிறைய எக்ஸ்க்ளூசிவான பதிவுகள், மற்ற ஊடகங்கள்ல கிடைக்காத சில தகவல்கள்லாம் கூட நீங்க நிறையவே சொல்லியிருந்தீங்க. பெரிய அளவு தாக்கத்தை கூட ஏற்படுத்திடுச்சு உங்களுடைய காணொலி. நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை பத்தி. இந்த வார கேள்விகள் கூட நிறைய அது சம்பந்தமாகவே நம்ம நண்பர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு 4-5 கேள்வி இருக்கு. அதுல ஒரு 2 நான் படிக்கிறேன். உங்களுக்கே என்ன பதில் சொல்லணும்னு புரிஞ்சிடும். எடுப்புல ஒருத்தர் கேட்ட கேள்வி என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களின் அண்ணனாக, சகோதரனாக நான் கேட்கிறேன், உண்மையிலே இந்த விஷயத்துல ஒரு நீதி கிடைக்குமா, ஒரு நியாயமா நடக்குமா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. அவருடைய பெயர் சுகுமார். இன்னொருத்தர் கேட்டதையும் இந்த இடத்துல நான் சொல்லணும். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. அருண் ஐபிஎஸ் இப்படி இந்த எஃப்ஐஆர் பற்றியும் யார் அந்த சார் என்று யாருமே இல்லை என்று கூறியதன் நோக்கம் என்ன? இதுல சிக்கல் வரும்னு அவருக்கு தெரியாதா? இல்ல யாரோ சொல்லி அப்படி பேசிட்டாரா? அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்ப இதோடைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன, அதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? பொதுவாக இந்த விடயத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ அடிச்சு விடணும் அப்படின்னு பொதுவாக அந்த பெண்கள் விஷயத்துல, பெண்கள் பாதிக்கப்படுற விடயத்துல இல்லை இன்னொருத்தருடைய பர்சனல் நான் ராவணாவில் எப்பவுமே பேச மாட்டேன். பாதிக்கப்பட்டதற்கான நீதியின் குரலாக தான் நம்ம பேசுவோம் ஒழிய பர்சனல்லாம் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் அப்படி இப்படின்னு வரதுலாம் நான் இது வரைக்கும் தொட்டது இல்லை. பார்த்துருப்பீங்க. இந்த விடயம் ஒரு பொது விடயம். அது எல்லாருக்குமே பெண் பிள்ளைகள் நம்பி படிக்க அனுப்புகிறாங்க, மற்ற இடத்துக்கு அனுப்புகிறாங்க வேலைக்கு. அங்கே இந்த மாதிரி நடக்குதுன்றப்ப அது கண்டிக்கக்கூடிய, எந்த இடத்துல எந்த கட்சிக்காரன் செய்தாலும் சரி, எந்த பின்னணியில் இருக்கிற செய்தாலும் சரி, அது ஏற்க முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் அதை எடுத்துக்கிட்டு இருந்தோம். கிடைக்கிற தகவல் 1-2 உறுதியான பிறகு தான் நான் ராவணாவில் சொல்ல வரேன். அந்த அடிப்படையில் தான் பல தகவல் நான் புதுசாக களத்தில் இறங்கி நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்.
இதில் ஏன் மற்ற ஊடகங்கள் இதை பற்றி விரிவாக பேசாமல் போனதுன்றதையும் நான் பேசியிருக்கிறேன். தனியாக ஆதனுக்கு கொடுத்த நேர்காணலில் தனியாகவே சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த விடயத்தில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, நீதி கிடைக்குமா அப்படின்றப்ப, எப்பொழுதுமே வந்து நீதி தேவதை கண்ணை கட்டிக்கிட்டே இருந்துடாது. எதுலேயோ ஒன்றில் கட்டாயம் வந்துட்டு கண்ணு திறக்கும், நீதி கிடைச்சிதான் ஆகும். அப்படின்றதுக்கு காரணம் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஒரு மெத்தனை போக்கு, இங்கே ஒரு அரசியல் பின்னணியோட ஏதோ ஒன்று மறைக்கணும் போகணும்னு அப்படின்னு ஏதோ ஒன்று செய்தாலும் கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் கொஞ்சம் கடுமையான இறுக்கமான நடவடிக்கையாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் வேணாம், இதில் வந்து ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்ற தகவல் சொன்னதாக சொல்கிறாங்க. இருக்கட்டும், ஒருவேளை நடந்தால் மகிழ்ச்சி அவருக்கு. ஏன்னா இந்த மக்கள்கிட்ட தான் ஓட்டு கேட்க போகணும். நல்ல விஷயம். எல்லாருமே அந்த பார்த்து கொண்டாடுவாங்க. தவறுன்ற பட்சத்தில் வந்துட்டு திருத்திக்குவாங்க மக்கள். அப்போ அரசு சரியாக இருந்தாக்கா அதை வந்து அவங்க விமர்சனம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த வகையில் அவர் ஒரு வேலை அப்படி நடந்தால், அது வாய்ப்பு இருந்தால் அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம கொண்டாடுறோம், நம்ம தப்பு இல்லை. இப்போவும் சொல்கிறோம், இது தவறுதுன்னு வச்சுக்கோங்க. தேசிய மகளிர் ஆணையம் இருக்குல்ல, அந்த மகளிர் ஆணையம் விசாரித்து கொடுத்த இதில் வந்துட்டு கல்லூரிகளுக்குள்ளாகவே 10 பேராசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்ற தகவலும் உள்ள கூடுதலாக கிடைச்சிருக்கு. நான் சொல்லக்கூடிய புது விடயம் இது. போசோ கமிட்டி உள்ளே இருக்குது. பெண்கள் ஊழியர்கள், பெண் ஊழியர்கள், மாணவிகள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க பாலியல் சீண்டல்களுக்கு தொடர்றது, மற்றபடி இந்த மாதிரியான விஷயங்கள் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, தவறான நோக்கத்தில் பேசுறது இப்படின்னு புகார் வந்து கொடுத்து விசாரிக்கணும்னு எல்லா இடத்துலையுமே ஒரு கட்டமைப்பு இருக்குது. அந்த மாதிரி சில பேர் மேலே நம்ம கடந்த இதில் நாங்கள் இங்கே பேசும்போது ராவணாவில் தனித்து அந்த கமிட்டியில் அது கொடுத்த விசாரணையில் எந்தெந்த பேராசிரியர் மேலே புகார் இருக்கிறது, அந்த புகார் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் இந்த ராஜசேகரனுக்குமான தொடர்பு இருக்கிறதா என்பதை ஒரு கட்டமாக நீங்கள் விசாரிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஞானசேகரன். ஆமாம், ஞானசேகரனுக்கும் அந்த சில புகாருக்கு ஆளான சிலரோட இவனுக்கு தொடர்பு இருந்திருக்குதா அப்படின்றதையும் எடுத்து விசாரிச்சோன்னா ஒரு கோணம் வந்து திறந்துடும், உங்களுக்கு வழி வந்துடும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தப்ப டெல்லியில் கொடுத்த இதெல்லாம் வந்து முழுக்க மகளிர் ஆணையம் இதில் சும்மா விடுறதாக இல்லை. பிஎம்க்கு தனிப்பட்ட முறையில் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க, விசாரணையுடைய அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. இது எதேச்சியமாக திடீர்னு ஒருத்தன் போய் திட்டமிட்டு செஞ்சதுன்னு இல்லை. இது ஒரு பெரிய அளவில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்திருக்குது. இதுக்கு ஒரு விசாரணை கட்டாயம் வந்து வேணும். அதுதான் இனி தமிழ்நாடுல இந்தியா முழுக்க ஒரு இறுதி முடிவாக இருக்கணும். நிறைய புது கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுன்றதெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. தவறும் பட்சத்தில் இந்த பெண்கள் விடயத்தில் மட்டும் வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மகளிர் வந்தாங்களா மகளிர் ஆணையத்தினுடைய தலைவியாக வந்தாங்களே, அவங்க ஏற்கனவே இந்த மாதிரியான ஆள் தான், சாதாரணப்பட்டவங்க இல்லை. கூட ஒரு ரிட்டையர்டு டிஜிபி பெண் போலீஸ் ஆஃபீஸராக அந்த மாதிரியான ஆள் தான். இவங்க அதை விடுறதா இல்லைன்ற தகவலும் டெல்லியிலிருந்து வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து கூடுதலான தகவல். அப்போ எல்லாருக்கும் கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் மட்டும் எப்படி அப்படின்னு முன்கூட்டியே சொன்னார்னா அதில் தான் அவர் ஒரு நல்ல அதிகாரி. எனக்கு தெரிஞ்சு அருண் ஐபிஎஸ் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல டைப்பு. எனக்கு தெரிஞ்சு அப்போ இங்கே சூப்பரிண்டென்ட்டாக இருந்தார். பிரபலமான ஒரு கட்சி, ஒரு சமூகத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய பெரிய விஐபி, பல பொலிட்டிக்கல் ஊடகம்ன்ற பலமான பின்னணி கொண்டவர். வட்டிக்கு பணம் கொடுக்குற தொழில் பெரிய அளவில் வெளிப்படையவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கடன் வாங்குறாரு. வீட்டில் லாரி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அந்த குடும்பத்தை கொண்டு போய் காஞ்சிபுரத்துக்கு சென்னைக்கு வெளியில் கொண்டு போய் போட்டு உள்ளவே வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. யாருக்கிட்ட போனாலும் பதில் இல்லை. பெரிய பிக் ஷாட் ஒரு எஸ்பி வராங்க, அழுகுறாங்க. ஒன்றுமே பேசலை. அது என்ன யாராக இருந்தாலும் பார்த்துலாம் சொல்லிட்டு விடுன்னு போட்டார். டீம் இறக்குனாரு. கதற நடவடிக்கை எடுத்தார். கடைசியாக வந்து ரயிலில் வந்துட்டு இருக்கிறாரு. ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு மேல் இடத்துலேருந்து ஃபோன் எல்லா இடத்துலையும். யார் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லைங்க. அந்த வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற வீட்டை போலீஸ் ப்ரொடெக்ஷனை வச்சு அந்த ரவுடிங்களெல்லாம் உள்ளே வச்சுட்டு அந்த வீட்டில் திரும்ப கொண்டு போய் உட்கார வச்சாங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் வந்து இவரை கும்பிட்டுருக்கு. அந்த மாதிரி நல்ல டைப்பு, அதெல்லாம் மறுக்கலை. இங்கே வந்து உக்காந்ததுனுடைய விளைவு என்னன்னா, அந்த பின்னணி இருக்குல்ல, அரசியல் பின்னணி, சில வேலை செய்யணுன்றப்ப பேருக்கு எடுத்துக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இருக்கும். அதனால தான் அவர் சொல்லியிருப்பாரோன்னு ஒரு விவாதம் உள்ள ஓடிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இன்னும் 2-3 பேர் இதில் கைது செய்யப்படலாம். கிடைக்கிற லேட்டஸ்ட் தகவல். ஓகேவா? அவங்க தெரியல, எனக்கு தெரியல. சாரா இருந்தாக்கா எப்பவுமே நிர்வாகம் வந்து என்ன பண்ணணும், அது அரசு ஊழியராக இருந்தாலும் போலீஸாக இருந்தாலும் பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் பட்டுன்னு போட்டுரும், சஸ்பெண்ட் பண்ணிவிடும். நமக்கே அதில் இம்சை. நடவடிக்கை தூக்கி உள்ளே போடு, ரிமாண்ட் பண்ணு, நடவடிக்கை எடு, மேற்கொண்டு ஃபர்தராக பாரு, தூக்கி என்றைக்கே அந்த சார் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற சாருங்களும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல வரல.
யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற சார் தானா எப்பவே டக்குன்னு நேரம் வெட்டி விட்டுருப்பாங்க. நீ யாரா இருந்தா நான் தூக்கி உள்ள போறேன். கவர்மெண்ட்டுக்குள்ள கெட்ட பேரு. படிக்க வந்த பிள்ளைகளை நீ எப்படி இந்த மாதிரிலாம் அவங்க கூட சேர்ந்துன்னு ஒரு அக்யூஸ் கூட சேர்ந்துன்னு பண்ணியிருப்பேன்னு எப்பொழுதே தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த சார் அந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி கொண்டவராக இருக்குமோன்றத நம்ம சந்தேகம் தான் கிளப்பிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இதில் வந்து 2-3 பேர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு விரைவில் இருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கிறது. அப்போ ஒருவர் தான்ன்றது தான் பெரிய சிக்கலாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்க கூடாது. எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. டெல்லி மகளிர் ஆணையமும் அதில் தான் கொஞ்சம் வருத்தமாக வந்து போயிருக்கிறாங்க. இப்போ இங்கே இவங்க விட்டாலும் கூட மத்திய அரசுகிட்ட தான் தகவல் தொடர்பு ஆணையம் இருக்குது. இந்த மாதிரி நெட்வொர்க்கு சில பேருடைய இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் எல்லாம். இவங்களுடைய நெட்வொர்க் எல்லா செல்பேசி தொலைபேசி உரையாடல் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அப்போ அது ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடும். இன்னொரு கூடுதலான தகவல், இந்த வழக்கு எப்படி பார்த்தாலும் சிபிஐ கட்டுப்பாட்டுக்கு போகும். அப்படியா? கூடிய விரைவில் வந்து போகும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நடக்கிறத பார்த்துட்டு சிபிஐ வந்து அதிமுக போட்டிருக்கிற மனுவில் வருதா, இல்லை சிபிஐயே உள்ளே வந்து இதுக்குள்ளே எடுக்குதா, இல்லை மத்திய அரசு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அது சிபிஐ கட்டுப்பாட்டில் எடுக்குதா தெரியல. ஆனால் இது பெரிய விவகாரமாக போகும். சாதாரணமாக இது முடிகிற விடயம் இல்லை. இவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. நம்ம அந்த கட்சியெல்லாம் குறை சொல்லலாம், இப்போ தெளிவாக சொல்கிறோம். எல்லா கட்சியிலையும் நல்லவங்க கேட்டோம். இவன் சாதாரணமான ஆள் இல்லை. இவனுடைய நெட்வொர்க் இருக்குது. அல்ப ஆசைக்கு சில பேர் கட்சிக்குள்ளே இருந்து இவனுக்கு துணையாக இருந்திருக்கலாம். அதனால அந்த கட்சியை வந்து அவமானப்படுதா அப்படின்னாக்கா நடவடிக்கை எடுப்பாங்க, அவங்களும் எடுத்துருவாங்க. கட்டாயம் இந்த மாதிரியான விஷயம் இதுக்குள்ளே வந்து இருக்குது. 3-4 பாயிண்ட் புது விஷயமா சொல்லியிருக்கிறேன். சிபிஐக்கு போகிறது உறுதின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஆமாம். அடுத்தது வந்து மகளிர் ஆணையம் இதை வந்து பிரதமருக்கு கொடுத்து கடுமையான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக 2 பேர் மேலே சந்தேகம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பேர் அடிபடுகிறது. 2 பேர். ஆமா, அந்த 2 பேராகத்தான் இருக்கும். அதாவது முற்புதருக்குள்ள உட்காந்துருந்தாங்க, நிறைய பேர்லாம் பேசுனாங்க, அவங்க ஏன் தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லை. அது மணிக்கூண்டுக்கு பக்கத்தில் விவேக் ஆடிட்டோரியம் சொல்லக்கூடிய விவேகானந்த ஆடிட்டோரியம், அங்கே உட்காந்து உணவு நேரம் 7:30க்கு முன்பாக அங்கே உட்காந்து எல்லாரும் பேசுறது வழக்கம். இந்த உட்காந்து பேசிட்டு இருக்கிறத தகவல் தெரிஞ்சு உடனே வந்திருக்கிறான். அடித்து இழுத்துக்கிட்டு போகிறப்ப அங்கே ஒரு பேராசிரியர்கிட்ட அந்த பையனை நிறுத்தி அவனை அடித்து அனுப்பிட்டு அப்புறம் தான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பக்கத்தில் இந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிருக்கிறதா நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஏற்கனவே. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசும்போது இதில் கூடுதலாக வந்து தகவல் நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்குது. இந்த மாதிரியான அந்த சாருங்க அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே இருந்திருக்கிறாங்க தொடர்பாக அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து யாருன்றது விரைவில் தெரியும். 2 பேரை வந்து அடையாளம் வந்து பண்ணுறாங்க. ஒரு பகுதி தெரியும். ஆனால் அரசியலில் சில பேர், எல்லாரும் சொல்ல வேணாம், எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது, சில பேர் இவனுக்கு பின்புலமாக இருந்து எல்லா இடத்துலையும் தப்பிக்க விட்டுருக்குறாங்க அப்படின்னு. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு புதிய தகவல், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பண்ணுற அதே இயக்கத்தனத்தை இந்த நாய் இந்த ஆள் ஞானசேகரன் காந்தி மண்டபத்துக்குள்ளாகவும் நடந்திருக்குது. காந்தி மண்டபத்தில் நிறைய இளஞ்சோடிகள் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே நிறைய சிலைகள் இன்னும் மற்ற இடங்கள்லாம் இருக்குது, உட்காந்து பேசுறதெல்லாம் இருக்குது. பொதுவாக 6 மணி ஆயிடுச்சுனாக்கா எப்படியோ ஒரு மோப்பம் முடிச்சு தகவல் கிடைச்சி போயிட்டு அங்கே இருக்கிறதுல வந்து இது வந்து நடந்திருக்குது. பெட்ரோல் வண்டிக்கு ஒரு முறை தகவல் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற ஊழியர்கள் சில பேர் கோட்டூர்புரத்துக்கும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதும் கிடைக்க வருது. நாம் வந்து இது தகவலை தான் சொல்கிறோம். விசாரித்து நீங்கள் உண்மையிலேன்னு நீங்கள் தான் எடுத்து. இது அவதூறோ மற்றதோ கிடையாது. ஒரு விஷயத்தில் கூடுதலான தகவல் கிடைக்குது அப்படின்றப்ப நம்ம சொல்கிறோம், இது நீங்கள் எடுத்து விசாரிங்க. அப்போ அங்கேயும் இந்த மாதிரியான விடயங்கள்லாம் சிலது பண்ணியிருக்கிறான். இவன் அழிச்சாட்டியம் தாங்க முடியல அப்படின்ற அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகள், இங்கே இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஊழியர்களும் புலம்பி இருக்கிறாங்க. இந்த தகவலும் இப்போ கசிஞ்சு இருக்கு. இது விசாரிக்கணும், புரியுது. ஆனால் வழக்கம் போல காவல் நிலையத்துக்கு தகவல் வந்து போயிருக்குது. இவன் என்னன்னு தெரியல, இவன் அந்த அளவுக்கு அங்கே செல்வாக்குள்ள ஒரு மனிதராக இருந்திருக்கிறாரு. அந்த செல்வாக்கு தான் இப்போ வந்து ஒரு அரசியலாக பேசப்படுது. புரியுதுங்க. இப்போ இதுல அரெஸ்ட் ஆனா கூட அரெஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்கல்ல, மறுபடியும் அடுத்த நாள் காலையில தான். அதுதான் இந்த மாதிரியான விடயங்கள் தான் இங்க பேசப்படுது. இப்போ எல்லாருமே இந்த கட்சி மீது, எல்லா கட்சியிலும் யாரையோ ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயம் கட்சி வந்து பாதிக்கும். அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி இருந்தாலும் சரி, பாஜக சரி, அப்படிதான் வந்து பேசப்படுது. ஆனா பொறுப்பு அந்த கட்சி ஏற்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, யாரா இருந்தாலும் தொடர்புடைய, இப்போ இவனுக்கு யாரெல்லாம் இத்தனை வருஷமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உள்ளூர் காவல் நிலையத்தில், அந்த பக்கம் ஒன்று மற்ற வயசுல இந்த உள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கிற உள்வட்ட செல்வாக்கு, அங்கேயே அதை முடிஞ்சிச்சுன்னா சரியா போயிடல உங்களுக்கு. அதை களை எடுக்கணும்னு தான் நம்ம சொல்ல வரோம். புரியுதுல உங்களுக்கு? இந்த அரசு
அது முதலமைச்சர் வந்து கடுமையாக சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. எப்படி இருந்தாலும் ரவுண்ட் அப் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்கன்னு எடுத்துங்க. யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அதை செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்றத சொல்லிட்டார் கடுமையாக அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இந்த இடத்துல எந்த கரம் இவனுக்கு பக்கபலமாக இருக்கும்? காவல்துறையில் கட்டாயம் அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்திருக்காது. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தால் தான் அங்கே லூஸில் விடுவாங்க. நாளைக்கு சட்டையை நம்ம கட்டிட்டு போகக்கூடாது அப்படின்றது காவல்துறைக்கு அந்த எடுக்க மாட்டாங்க. சில விஷயங்கள்ல வந்து கண்டுகாணாம இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் விட மாட்டாங்க, உடனடியாக வந்து எடுத்துருவாங்க. அப்போ இந்த தகவலும் சேர்ந்து விசாரிக்கப்பட வேண்டியது இருக்குது. நீங்கள் கோட்டை விட்டீங்கன்னா டெல்லி கையில் எடுத்துக்கும். அதுக்கு முன்பாக நீங்கள் வந்து இது ஒழுங்காக பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா மக்கள்கிட்ட நல்ல பேர் வரும்ன்றதான் நம்ம சொல்ல வரோம். கூடுதலான நல்ல பேருன்றத விட இருக்கிற டேமேஜ் கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லலாம். அதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்ம அதை மற்றபடி இது உங்கள் பேரில் ஒரு வெறுப்புக்காகவோ காழ்ப்புணர்ச்சிக்காக மற்றதுக்காகவோ சொல்லலை. தவறு நடந்து விட்டது, தொடர்ந்து நடந்துன்னு இருக்கக்கூடாது, அது பூசி மெழுகிற வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வர்றது. புரியுதுங்கய்யா. கணேசன் பாலு அவர் கேட்குறாரு, இந்த கருப்பு துப்பட்டா விஷயத்தை பற்றி ஐயா கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. அந்த கருப்பு துப்பட்டா விஷயம் கேள்விப்பட்டீங்களா? இல்லை, அது அரசு தரப்பில் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அது வேற ஒரு விஷயத்துக்காக அது வந்து எடுத்துட்டு திரும்ப நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படி ஒன்றுலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த கருப்பு துப்பட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே போகிறப்ப அது கருப்பாக இருக்குது, அதை கைட்டிடு, கருப்பு ஆர்ப்பாட்டம் ஏன்னா பண்ணிடுவாங்களன்ற ஒரு பயத்தில் பெண்கள் வந்து பண்ணிடுவாங்க. பயத்தில் வந்து அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை செய்த நடவடிக்கையில் இது ஒன்று. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் போய் அப்போ ஏதோ தகவல் வந்திருக்கலாம், உள்ள வந்து முதலமைச்சர் இப்படி காட்டினாங்கன்னா அது ஒரு அசிங்கம் தானே அப்படின்றதுக்காக அந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதற்காக இந்த பர்தா போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கைட்டிட்டு போகணும், கருப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா தலைமுடி கொண்டு தான் கருப்பாக இருக்குது. அப்போ நாளைக்கு எங்கள் வீரமணி ஐயா சுபு ஐயாலாம் கருப்பு சட்டை போட்டு உள்ளே போகணும்னு நினச்சாங்கன்னா விட மாட்டாங்களா? இல்ல அவங்க இனிமே வந்துட்டு வேற சட்டை போட்டு தான் உள்ள போகணும். புரியுதுல உங்களுக்கு? முடி கொடுந்தா கருப்பா இருக்குது, டக்குன்னு போற பொண்ணுட்டு நேரம் வந்து முடியை எடுத்துட்டு முடியவே காட்டி கருப்பா கோஷம் போட்டா என்ன பண்ணுவேன்? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தான். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அரசுக்கு கெட்ட பேரா இருக்கு. ஒரு இஸ்லாமிய சமூகத்துடைய பெண்ணை வந்து இப்படி செய்திருக்கிறது வந்து இந்நேரம் இந்த அது ஓட்டுக்குன்னு உள்ள இருக்கிறாங்கல்ல, இதே வேற நேரத்துல நடந்ததா ஒரு குதிச்சு இருப்பாங்க, பெரிய கண்டனம், இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இருப்பாங்க. யாருன்னா பேசுறாங்களா பத்தியா? பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க இந்த பக்கம், இந்த மக்களுக்காக, அந்த மக்களுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறாங்க. இது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு காவல்துறை சில நேரத்தில் வந்து ஒரு தற்காப்புக்குன்னு செய்யக்கூடிய முன் நடவடிக்கைன்னு செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படி மிஸ்ஃபயர் ஆகிடும் அடிக்கடி. மாணவிகள் கிட்ட என்ன அதுதான் சொல்ல வரேன். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நாளைக்கு அப்புறம் எல்லாருமே மொட்டை அடிச்சுக்கிட்டு தான் வந்து நிற்கணும் அப்படின்னா எப்படி நிற்க முடியும் சொல்லுங்க? முடி கருப்பாக தானே இருக்குது. ஆமா, எல்லாரும் வேணாம், முதலமைச்சருக்கு கும்பலா சேர்ந்தீங்கன்னா தலையெல்லாம் பார்த்தா கருப்ப கொடி மாதிரி தெரியுது, அது ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது. ஐயா இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க விக்கு வச்சிருக்காங்கன்னா கூட டக்குன்னு கழட்டி வச்சிடறாங்க அப்படின்ட்டு ஒரிஜினல் முடி இருக்கும். 10 பேர் விக்கு போட்டுன்னு போறாங்க, விக்கெல்லாம் தூக்கி ஒட்டு மொத்தம் சேர்ந்து மேல வீசுறாங்க. அதே கருப்புக்கு தானே அர்த்தம், எதிர்ப்பு தானே. அப்ப போறவங்க எல்லாமே இனிமே இருக்கு, தலையில முடிய இருக்க மொட்டையோட வாங்கன்னு சொன்னாக்கா சரியா இருக்கும். ரொம்ப சங்கட்டமையா எனக்கு இன்னொரு நடவடிக்கை வேணும், நீங்க எடுக்கலாம், முன்ன நடவடிக்கை எடுக்கலாம். அது இப்படி எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் அவ்வளவு பயப்படுறாங்க. பாட்டிகளை பார்த்தாலும் பயம், பேத்திகளை பார்த்தாலும் பயம் அப்படிங்கிற மாதிரி. பாட்டிங்க விஷயத்திலேயே வந்து என்ன விஷயம்னா, இந்த மண்ணில் இந்த கட்சிக்காக பாடுபட்டுட்டு இந்த நாட்டில் இவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, ஓட்டு போட்டு இவங்களுக்கு ஆதங்கத்தில் திருப்பி கேள்வி கேட்டு ஏதோ ஒரு கோபத்தில் செருப்பால் அடிச்சுட்டாங்கன்னா தனிப்படையை வச்சு செய்யணும். அடுத்த மாநிலத்துக்காரன் அதே செருப்பால் அடித்து பாடை கட்டி மாலை போட்டு தூக்கிட்டு போனானாக்கா நாங்கள் கம்முன்னு உட்காந்துட்டு இருப்போம். ஏன்னா கூட்டணினா எவ்வளோதான் இருந்தோம்னா நாங்கள் தொடச்சிக்குவோம். ரோஷம் ஏன் மக்கள்கிட்ட தான் வரணும். வெளி மாநிலத்துக்காரன் என்னை எவ்வளோ துப்பினாலும் எவ்வளோ பண்ணாலும் குறைஞ்சபட்சம் கூட்டணின்றதுக்காக கூட எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், அப்படியே பொத்திக்கிட்டு உட்காந்துருவோம். என் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 1000 காரணமாக இருந்தாலும் என் முதலமைச்சரை முன்னொருத்தன் வந்து இப்படி பண்ணுறான்னு நீங்கள் யாராவது கேள்வி கேட்டானுங்களா? இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற யாராவது ஒருத்தர்? நாம் தமிழ் சீமான் கேட்டிருக்கிறார், இன்னும் வேற யாரையும் கேட்டிருக்காங்க, வேற யாரு கேட்டாங்க? அதை யாருமே கேட்கல. அப்போ நீ அதுக்கு வராத கோபம் இங்கே வருது இல்லை? மக்கள் ஓட்டு போட்டால் சரியில்லைன்ற ஒரு ஆதங்கத்தில் அடிச்சான்றதுக்கு நீ படையை திரட்டிக்கிட்டு போறோம்னாக்கா அந்த படையை அங்க அனுப்பி இருக்கணும்ல. கர்நாடகா அங்க தனிப்படை போட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த பாட்டி எங்கன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன பாட்டி பிரச்சனை, உங்களுக்கு என்ன குறை, ஏன் கோவப்பட்டீங்கன்னு கேட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்தா ரொம்ப நல்லது, உண்மையிலே ரொம்ப நல்லது, வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. ஏதோ ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்ப அது அவங்களுக்கு ஒரு அந்த அந்த வயசுல ஏதோ பென்ஷன் கிடைச்சிருக்கலாம், அவங்க பட்டியல விட்டுட்டு இருப்பான், லோக்கல்ல இருக்கிற அவனுக்கு என்ன காண்டு விட்டுட்டு இருப்பான், அந்த கோவத்துல இதை அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ.
அதை செய்து கொடுத்தனா நல்ல விஷயம் தானே அது. அதே பாட்டி கையெழுத்து கும்பிடுமே வந்து நீங்க திரும்ப அதை எடுத்து போட்டு நேற்று இப்படி இன்று இப்படி இதுதான் திராவிடம் அப்படின்னு நீங்க போட்டுக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லல. அப்படி இருக்குமோ நான் கேட்கறேன். இருந்தாலும் நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். அது செய்யுங்கன்றேன். இங்க மட்டும் இதை செய்வீங்க, பக்கத்து மாநிலத்துக்கார தண்ணி பிரச்சனைக்கு என் முதலமைச்சர் கேவலமா திட்டுவான், செருப்பாலே அடிப்பான், அதெல்லாம் நாங்க வாங்கிட்டு உட்காந்துருப்போம், அதுக்கு கோவப்பட மாட்டேன்னு நீங்கெல்லாம் யாருன்ற கேள்வி அங்கதான் வருது. அடுத்து ஒருத்தர் இதுக்கு இவ்வளவு கொடூரமா கேக்குறாங்கன்னு தெரியல, அவர் பேர் நான் சொல்றேன். இந்த ஆட்சி கலைக்கப்படுமா அப்படின்னு கேக்குறாருங்க. இதுக்கெல்லாம் என்னங்கயா பதில் சொல்றது? இந்த அரசு விரைவில் கலைக்கப்படுமா சொல்லுங்க கந்தசாமி. கந்தசாமியா தெரியல, மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல தெரியல, எனக்கு தெரியல. அரசியல் சூழ்நிலை மாறும், தேர்தல் நெருங்க 25 மார்ச்சா? இந்த 25 மார்ச் ஏப்ரல் மேற்குள்ளார இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல. அரசியல் சூழ்நிலை சில விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்றத நான் சொல்றேன். இருக்காதுன்னு நீங்க சொல்லல? இல்ல வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2-3 மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் காத்திருக்க சொல்லுங்க. வேற ஒண்ணு. கந்தசாமி அவர்கள் காத்திருக்கவும். ரைட்டு. அடுத்தது பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க, பேரு போடணும் ஊர் போடணும்னு கேட்டீங்க. அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்தா படிக்கிறேன் கேளுங்க. நெல்லை மாவட்டம் திடியூர் பஞ்சாயத்து பூக்குழி கிராமம், பின்கோடு மட்டும்தான் மிஸ்ஸிங். ஐயா நான் சீமானா எல்லாம் சொன்னாங்க, பேரை சொன்னாங்களா? வருதுங்க, அதுல மேலேயே போட்டிருக்காரு தவசி கனி. அதை போட மறந்துட்டாரு பாருங்க. ஐயா நான் சீமான் அவர்கள் பேச்சு கேட்டுதான் அரசியல் பற்றி தெரிந்து வருகிறேன். ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இடதுசாரிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன சொல்லுங்க? இடதுசாரி அவங்க எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுக்க போந்த சந்தேகம் வந்திருக்கு. இடதுசாரிகள்னா யாரு, கம்யூனிஸ்டுகள்னா யாரு, வலது இயக்கம்ன்றது வந்து இந்துத்துவ மத அரசியல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துட்டு முற்போக்கு சிந்தனைகளோடு பிரிந்தவர்கள் இடதுசாரி இயக்கம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப அதுக்கு நேர் எதிராக மதம், மொழி, சாதி இந்த பின்னணியில உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு இந்த இனத்தின் அடிப்படையில், ஒரு மொழியின் அடிப்படையில் அப்படின்னு இல்லாம மதம் என்ற அடிப்படையில இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சாராம்சமும் வலதுசாரி இயக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேர் எதிரானது முற்போக்கு சிந்தனையுடையவர்கள் அப்படின்னு வரும்போது அதுல இருந்து ஏன் நம்ம மதத்தின் பெயரால் பிளவுண்டு இருக்கணும், சாதியின் பெயரால் பிளவுண்டு இருக்கணும், ஏற்றத்தாழ்வுகளின் பெயரால் எதுக்கு பிளவுண்டு இருக்கணும், ஏழை பணக்காரன், இப்படி எல்லாத்துக்கும் பார்த்து வர்க்க அடிப்படையில் ஒன்றிணைவது, இப்படியான விஷயங்கள் புரட்சிகர சிந்தனையோடு வர்றது இடதுசாரின்றதெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. ஆனா அது இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல பாத்துறாதீங்க, குறிப்பா இந்தியாவுக்குள்ள பாத்துறாங்க. ஒரு பொதுவா ஜெனரல் நாலேஜா நாங்க கேட்கறோம். அது ஒரு காலமாயி போச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஒரு காலத்துல இருந்தாங்க, அது ஒரு காலத்துல அப்படின்னு அவங்க அப்படி சொல்றீங்க. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி வந்து விட்டதா அப்படின்னு நாங்க கேட்டிருக்கிறாரு. அதுதான் நான் சொல்றேன். அது ஒரு ராயல் சல்யூட்னு சொல்லி இந்த தோழருக்கு நான் பதிவும் போட்டிருந்தோம். இப்பொழுதுதான் இந்த பழைய கம்யூனிஸ்ட், பழைய பன்னீர்செல்வமா திரும்ப வா அப்படின்னு ஒரு படத்துல வசனம் வரல, பழைய கம்யூனிஸ்டா வந்தார்கள் என்றால் மக்கள் கொண்டாடுவார்கள். முரசொலியில பதிலடி கொடுத்துட்டு. ஆமா, அது கொடுத்திருப்பாங்க. அவர் வந்து இது வந்து கூட்டணிக்கு ஒழுங்கல்ல, கூட்டணிக்கு நியாயமானதல்ல, கூட்டணி தோழமைக்கு உகந்ததல்ல, எதிராளிகளுக்கு இது வந்து தீனி போடுற மாதிரி ஆயிடும். அப்ப உங்களை ஒருத்தனும் விமர்சிக்கவே கூடாது, முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எதிராளிக்குன்னா எதிராளி கூடயே நீ கூட வச்சுட்டு இருக்கிறீங்க, பாஜகவுடைய எல்லா திட்டமும் நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் யார் உனக்கு எதிராளி? அதோட சேகர் பாபு அசிங்கப்படுத்தினார் பாத்தீங்களா? என்ன அசிங்கப்படுத்தினார்? அவர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து நிவர்த்தி செய்யப்படும். அதான் இவங்களுக்கு 10 இல்ல கூட 20 வந்து வச்சு பேசிக்கலான்ற மாதிரி கொச்சப்படுத்துறாரு. கேவலங்க கொச்சம். அது தோழர்கள் தான் அதுக்கு பதில். இந்த பதில் வந்து ஒரு மூத்த அமைச்சர் இப்படி சொல்லலாமான்னு இருக்கு. தவறி வந்ததெல்லாம் இல்ல, நக்கல் அடிச்சு கலாய்ச்சிருக்கிறார். அவர்களுடைய தேவை என்ன என்பதை பார்த்து நிவர்த்தி செய்யப்படும். அப்ப என்ன இது தேவை, என்ன நிவர்த்தி? அவங்க தேவை போராடுறதுக்கு ஜனநாயக ரீதியாக திறந்து விடுங்க, கைது பண்ணாதீங்க எல்லா கட்சியுமே. இது ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு தானே கம்யூனிஸ்ட், உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இவங்க இந்த மாதிரி முட்டு கொடுத்துன்னு இருக்கிறதால தான் மக்கள்கிட்ட கெட்ட பேராச்சு. இப்ப பழைய பன்னீர்செல்வமா திரும்பி வராங்க, நம்ம வந்து வரவேற்கிறோம். அதுக்கே இவர்களுக்கு சகிக்கல. ஒரு கேள்வியை கேட்டதுக்கு சகிக்கலன்னா, சில பேர் சொல்றாங்க கூட்டணி ஏன் வரக்கூடாது, கூட்டணி வச்சுக்கிட்டு 10 எம்எல்ஏ சீட் வாங்கிட்டு ஏன் போக, சீட்டு வாங்கிட்டு போய் நீ என்ன பண்ணிருக்கிறாங்க, வாய் மூடி சீட்டு தேய்ச்சி. இப்ப கேள்வி கேட்டாக்கா என்னாச்சு, இது வந்து கூட்டணி தோழமைக்கு உகந்ததல்ல, எதிராளிக்கு நீங்க வந்து தீனி போடுறீங்க, உன்னை துரோகின்றாங்க. வருஷம் 365 நாளும் 5 வருஷத்துக்கும் நீங்க தோல்ல முட்டு கொடுத்து 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 உங்க தோலே கண்ணி போய் உங்க சிவப்பே இப்ப கருப்பாய் போச்சு. அது கண்ணி போனதுனால ரத்தம் கட்டி சிவப்பே புரியுது கருப்பாய் போச்சு. நீங்க நிறம் மாறி அந்த அளவுக்கு கொடுத்த உங்களே இப்ப துரோகின்றான். துரோகி தானே நீங்க, எதிராளிக்கு தீனி போடுற வேலையை செய்யாதீங்க. என்ன யாரு எதிராளி? கேள்வி கேட்பவர்கள்லாம் எதிராளியா? பாதிக்கப்பட்டவன் குரல் எழுப்பது எதிராளியா? நீதி கேட்பவன் எதிராளியா?
இது பாதிக்கப்பட்டிருக்கா உங்க குரல் வருதே இல்லையா, அதை மட்டும் பாரு. நீங்க யார் எதிராளி? எல்லாருமே கேள்வி கேட்குற எல்லாருமே உங்களுக்கு எதிராளின்னா அப்ப யாரு? வாயை மூடிக்கிட்டு பேசாமவே இருக்கணும். இங்க ஒண்ணுமே நடக்கல, ஒரு சம்பவமே நடக்கல. உடனே சில தோழர்கள் இது இங்கே நடந்தது பேசினீர்களா, அங்க எல்லாத்துக்கும் தான் சொல்ல வர, எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளவை எந்த கட்சிக்காரனா இருந்தாருன்னா புரியுதுல்ல உங்களுக்கு? பெண்கள் விஷயம் சமரசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நடவடிக்கை செய்திருக்கணும்ல. அதனால இந்த விஷயத்துல வந்து கம்யூனிஸ்டுகளை கொஞ்சம் பாராட்டலாம். இப்படியே வந்தாங்கனாக்கா, இப்படியே ஃபார்ம் ஆனாங்கனாக்கா இவர்களுக்கு நான் செல்வாக்கு இந்த மக்கள்கிட்ட நிரந்தரமா இருக்கும். ஐயா, ஈழத்தமிழன் பிரான்ஸ்ல இருந்து கேக்குறாரு, சிம்பிளான கேள்வி. 2 பேருக்கும் வணக்கம் ஐயா, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குதா? கடல் கடந்து வர்ற ஐடியா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லுங்க. அப்படி ஒரு ஐடியாவும் இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, அப்படி ஒரு ஐடியாவே இல்ல முதல்ல. அப்ப இன்னொருத்தர் கேட்ட கேள்வி நான் கேட்டுறேன். அவர் என்ன கேக்குறாருன்னா, தம்பி மற்றும் ஐயாவுக்கு வணக்கம். பாலகிருஷ்ணன் கேக்குறாரு, நான் வந்து ஆசிரியர் சதீஷ், பாலகிருஷ்ணன் ஐடியில் இருந்த பேரு, அவருடைய பேர் சதீஷ், யாழ்ப்பாணத்துல இருந்து. 2 பேரும் ஈழத்துக்கு எப்போ வருவீங்கன்னு கூப்பிடுறாருங்க. சொல்லுங்க. கட்டாயம் வரணும், போய் அந்த இடத்துல பார்க்கணும், அப்படி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. பொதுவா பல நாடுகள்ல இருந்து பல நிகழ்ச்சிகளுக்கு பல முறை நான் அழைச்சிருக்காங்க. போன முறை பெட்னாவுக்கு இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வாங்க. எனக்கு என்னவோ தெரியல, அது அந்த ஆர்வம் இப்ப இல்ல. ஃப்ளைட்ல போறதுக்கு பயமா? ஃப்ளைட்ல போறதுக்கு பயமா? அப்படிலாம் ஒண்ணு இல்லை, இங்க போய் தான் வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லை, என்னன்னா அது ஒரு கட்டமைப்பே அங்க இப்ப வேற மாதிரி இருக்கு. நேரா வந்து நான் பிரியகுமாரை பார்த்தேன்னாக்கா, அவர் ஏன் நீங்க பாத்தீங்க, இவரை பார்க்கணும் இல்லை நீங்க, அவரு துறைக்குன்னு. உங்களை விட்டுட்டு இவரு கேமராமேன் நம்ம ஸ்டான்லியை பார்த்தோன்னே இவர் ஏன் பாக்குறீங்க, அவரு சரியில்லை, இப்படியே குள்ளாக நிறைய கோஷ்டி. எல்லாரும் அண்ணன் எல்லாரும் தம்பியா தான் இருந்திருக்கு. நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம், விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம போறதால அங்க ஒரு குழப்பம், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, மனசங்கடங்கள் வரும்போது மனசங்கடமா தான் வரணும். இது தேனிசை செல்லப்பா அவர்கள்ட்ட நான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன், பாசறை பாவான்னு சொல்லிட்டு. தலைவர் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, எந்த அளவுக்கு அவர் வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்றதெல்லாம் இருக்குது. அவர் அங்கே போயிட்டு வந்தப்போ உலக நாட்டுக்கு இப்போ நான் போயிட்டு வந்தேன் கடைசியா, பிறகு இப்போ போறதில்லை ஏகலைவன் சொல்லிட்டு சொல்லி கண்ணீர் விட்டார். எனக்கு இயக்கம் இருந்தப்ப அந்த கட்டமைப்பு எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி கொண்டாடினாங்க, எவ்வளோ பிரச்சனை மத்தியில் எங்கே போனாலும் வந்துட்டு சொல்லி தாங்க முடியாம கண்ணீர் விட்டார். அப்படி இருக்கு, எனக்கு இனி போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே. அதனால அது எல்லாரு மேலேயும் நமக்கு இருக்குது. இன்னைக்கு பார்த்தா நிறைய குழுக்களாக பிரிஞ்சு, நான் நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்த தோழர்களை இன்னைக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் அங்கேருந்து விலகிட்டேன்னா எனக்கு சரியில்லைன்னா நீங்களும் அவர் கூடலாம் பேசாதீங்கன்னா அப்படின்றாங்க. இவரை கேட்டாங்க, அவர் சரியில்லை, நீங்கள் அவர் கூட பேசாதீங்க. நேற்று வரை ஒன்றாக இருந்த ஒரு 3 தோழர்கள் இன்னைக்கு இப்படின்றப்ப நமக்கு அந்த இது இருக்கு, இந்த பிரச்சனை எனக்கு. அதனால அது விட்டுருவோம் அப்படின்றதுக்கு என்னத்துக்கு வந்து நம்ம போவோம், வாய்க்கும் போது நேராக போய் பொதுவாக எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. வல்வெட்டித்துறைக்கு போகணுங்க, துரோகிகளை வந்து நம்ம சந்திக்க போறதில்ல, அது மட்டும் உறுதி. எப்பவுமே தலைவர் பிறந்த இடத்த பார்க்கணும், எனக்கு ஒரு ஆசை, அது தனிப்பட்ட ஆசை. அடுத்து, வணக்கம், என் பெயர் ராஜா, மும்பையில் வசிக்கிறேன். தமிழர்களிடம் அதிகமாக பொருளாதாரம் பற்றிய விழிப்புணர்வு இல்லை. ஒரு பொருளாதார விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு, இது ரெண்டுலுமே நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இதுதான் நம்மளை அடிமையாக்கி வச்சிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? உண்மைதான். எந்த ஒரு கட்டமைப்புக்குமே பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். கலை பண்பாட்டு தளத்தை வந்து முன்னர் தமிழர்கள் கையில் என்னைக்கு வருதோ அது அரசியல் அன்னைக்கு வென்றெடுக்கக்கூடிய சூழ்நிலை மாறும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய நீதி. அதற்கு அடிப்படையாக இருக்கிறது பொருளாதாரம். அதாவது தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. உனக்கு நீங்களே பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணுங்க, ஏதோ ஒரு தொழிலில் ஏதோ ஒரு அது வந்து இங்கே கம்மியாக இருக்குது. நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குனாக்கா காலங்காலமாக இருந்த ஒரு கட்டமைப்பு அவர்களிடமாகவே நகர்த்தி அவர்களிடமாகவே வச்சுக்கிட்டு வந்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு மூத்த அமைச்சர் அவர் ஒரு முறை பேட்டி கொடுத்தப்ப, அவர் எங்க ஆளுன்னு தெரிஞ்சுதான் எனக்கு பதவியெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு பேட்டி வெளிப்படையாக கொடுத்தாரு. கருணாநிதியை வந்து நாங்கெல்லாம் ஒரே எண்ணன்றதால தான் எனக்கு அந்த பதவியே கொடுத்தாரு அப்படின்னு பேட்டியிலே சொல்லியிருந்தாரு. இண்டஸ்ட்ரி, தொழில்துறை அப்படின்றப்ப பெரும் வணிக நிறுவனங்கள் எல்லாம் உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாத்துலேயுமே பங்கு, எல்லாத்துலேயுமே தொழில் முதலீடு இவருக்கும் அப்படின்ற மாதிரி பலராக ஆரம்பிக்கிறாங்கல்ல. அது இன்னொரு இந்த தமிழ் சமூகத்துக்கு வரல இல்லை இதில். ஆக அரசியல் கட்டமைப்பே இங்கே அப்படி தான் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் அடிப்படை பொருளாதார கட்டமைப்பு. பொருளாதாரத்தில் நீங்கள் மேலே வரணும், அரசியலையும் கையில் எடுக்கும். கண்டிப்பாக அரசியலை விட்டு நீங்கள் விலகுறீங்க, அது என்ன இருக்குது, அது சாக்கடை அப்படின்றப்ப திரும்ப இந்த இனத்தினுடைய ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். வந்தவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு நமக்கு நாட்டமாக பண்ணிவிட்டு நமக்கு தீர்ப்பு சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே ஒரு முடிவாக இருக்கும். அதுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு அரசியல் தான் இப்போ இருக்கிற இந்த தலைமுறை கிட்ட போயிட்டு இருக்குது தமிழ் மக்கள் மத்தியில். புரியுதுங்க.
ஒரு கேள்வி, உங்களுடைய ரெகுலரா பார்க்கக்கூடிய ஆரம்ப காலத்துல இருந்து பார்க்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னெல்லாம் வந்து ராவணால அந்த இன்ட்ரோ மியூசிக் ஒரு பற இசை ஒண்ணு வரும், ஆரம்பிக்கும் போது துள்ளலா இருக்கும், அது ஏன் இப்ப வரமாட்டேங்குதுன்னு கேட்டிருக்காரு. நீங்க பதில் சொல்லுங்க, நான் அவர் பேரை சொல்றேன். நிறைய பேருக்கு அந்த குறை இருந்துகிட்டே இருக்குது. சில பேர் அதை கேட்கறாங்க. அது என்னன்னா, இன்னொரு சில பேர் வந்துட்டு அது ஒரு அதிக ஒலி ஒரு இரிட்டேஷனா இருக்குது எடுத்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. சரி, ரெண்டுக்கும் பொதுவில் இன்னொரு எஃபெக்டோட ஒன்று இருக்கட்டும், ஒரு ஒரு அதிர்வோட இன்னொன்று இருக்கட்டும். இந்த மெத்தடை பண்ண நம்ம அது ஒன்லி ஃபோக் மட்டுமே வரணும், அது முழுக்க முழுக்க நாங்களே ஏற்பாடு பண்ணது. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் வாசிக்க சொல்லி என்னுடைய இசைக்கல்லூரி நண்பராக இருக்கக்கூடிய இன்னொருத்தர், அப்புறம் அந்த சதீஷ்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்ந்து இந்த அதை என்ன சொல்லுவாங்க, ஒரு பின்னூட்டம் வந்து இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக சேர்ந்து பண்ணுவாங்க, கிராஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கான வேலையை செய்தது சதீஷ்னு ஒரு தம்பி. அவர் தான் எனக்கு இப்பவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது வித்தியாசமான பதிவாக இருந்தது. 3D அனிமேஷன் சொல்றீங்க. ஆமாம், அந்த மாதிரி இதுவும் பண்ணுறது அந்த தம்பி தான் பண்ணார். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் மாறி இருக்குதுன்றதுக்காக அதை வச்சிருக்கிறேன். முக்கியமான நிகழ்வுகள்லாம் அதையும் கொண்டு வரலாம் இனிமே. அவருடைய அந்த ஆசையை நிறைவேற்றாம. ஆமா, ஒரு அதிரடியான வீடியோக்களுக்கு அதை வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி காரசாரமாலாம் சில பேட்டிகள்லாம் அமையும். சரவண வேலுங்கய்யா திருப்பூர்ல இருந்து, அது வந்து நீங்க பாத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கு சில பேருக்கு அந்த நீங்க நம்ம முன்கூட்டியே போடுற அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் ப்ரோமோ பிடிக்குது. சில பேருக்கு தான். பல பேருக்கு எல்லா சேனல்லையுமே நாங்க அதை ஸ்கிப் பண்ணி தான் பாக்குறோம், அதை நாங்க ஓட்டி தாங்க பாக்குறோம், எங்களுக்கு எப்ப பேச அந்த ஒரிஜினல் அது ஆரம்பிக்குதோ அங்க இருந்து பாக்கணும்னு தான் எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ப்ரோமோ வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ப்ரோமோன்றது இதுக்குள்ளாக என்னென்னலாம் இருக்குது, நீங்க அந்த ஒரு 3 நிமிஷம் கவனிச்சிங்கன்னாவே இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 15வது நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு, 15வது நிமிஷத்துக்கு இல்ல, முதல் 2 நிமிஷம் தான் ப்ரோமோ. நம்ம இதுல இல்லைங்க, பிற்பாதியில வரக்கூடிய செய்திகளை நம்ம இங்க என்னென்னலாம் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அதனுடைய முன்னோட்டம் தான் முக்கியமான அம்சங்களை எடுத்துட்டு உள்ள கொண்டுட்டு வரோம். அந்த 2 நிமிடத்தை நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து போறதை பத்தியான உங்களுக்கு வந்துடும். ஒண்ணுமே தெரியாம நீங்க உள்ள வந்துட்டோம், அடுத்த நிமிஷம் நீங்க எதிர்பார்க்கறது இல்லைன்னு வெளியே போயிடுவீங்க. அதுவும் இதுல பிரச்சனை இருக்கு. அதனால இது எது சம்பந்தமான நேர்காணல் அப்படின்றப்ப அந்த முன்னோட்டம் 2 நிமிஷம் நீங்க பொறுமையா பாத்துட்டீங்கன்னாவே உள்ள வந்துருவாங்க நிறைய பேரு. இப்ப முழு வீடியோ பாக்குற மைண்ட் செட்டோட வர்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ப்ரோமோ ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஆமா, ஆனா என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வரவங்க ப்ரோமோ பார்த்தாதான் அதுதான் வந்து சரியானதும் கூடாது. ஒரு முன்னோட்டம் நீங்க தரணும், இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு தான் அந்த விஷயம். நிறைய நேரத்துல யாரு இந்த துரை மதிவானன்னு ஒரு பெரியவருடைய பேட்டி எடுத்து போட்டாங்க. அவர் போட்ட யாருக்கு தெரியும், இது இப்போ வரைக்கும் பார்த்தா கம்மியாக தான் போயிட்டு இருக்குது. அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்குள்ளாக சிறையில் இருந்தவர். கள்ளக்குடி கொண்ட அந்த பாட்டு வருதுல, அந்த கள்ளக்குடி கொண்ட அந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாரு. என்ன நடந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. அதை ஒட்டி ஒரு பாடல் இப்ப தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவில் அஞ்சாமல் நின்றவர் யாரு, கலைஞர் தான் பாருன்ற மாதிரி வருது. அப்படி ஏன்னா இருந்தீங்களா ஐயான்னு கேட்டேன். கூட தான் ஒன்னா இருந்தார் அவரு. ஐயோ நல்லா கரிசோர்லாம் ஆக்கி எடுத்துட்டு வருவாங்க, எனக்கும் கொடுப்பாரு கருணாநிதி. தோழர்களா தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் பாம்பு பள்ளிலாம் ஒண்ணு இல்லை, நல்லா தான் இருந்தோம், பேப்பர் படிச்சுன்னு இருந்தோம், பாட்டு பாடினா ஆட்ட அடிச்சுன்னு இருந்தோம், மத்தியானமானா நல்லா சோறு கறி சோறா வரும், சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். இப்படிதான் சொல்றாரு வரலாறு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படியான ஒரு விஷயத்த கட் பண்ணி முன்னாடி ப்ரோமோல வைக்கிறப்பதான் இது ஏதோ ஒரு அரசியல் புதுசா சொல்றாருன்னு உள்ள வருவாங்க. யார் அந்த துறை மதிவானன் யாருக்குமே தெரியல. இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. புரியுதுல்ல? அந்த வீடியோவை வாய்ப்பு இருக்கிறவங்க இப்பயும் சேனல் இருக்குது, உள்ள இருக்குது. நிறைய விஷயம் அவர் அரசியல் எல்லாம் பேசியிருக்கிறாரு. அண்ணாவுக்கு வந்து ஏன் நாங்க எங்களை போன்ற அன்னைக்கு இருந்தவங்களாம் ஏன் வெளியில நாங்க வெளியேறணும், காரணம் வந்து என்னன்னா முழுக்க முழுக்க இதுதான். அண்ணாவுக்கு வந்து திராவிட நாடு கோரிக்கை கைவிடுவதாக சொன்னப்ப அன்னைக்கு இருந்த கிட்டத்தட்ட பெரும்பான்மையினர் விட்டுறாதீங்க, இன்னைக்கு இந்த திராவிட நாடுன்னு எடுத்துக்கிட்டா கூட இங்க இருக்கிற இதுல இருக்கிற எல்லாருமே நாளைக்கு பிரிஞ்சு போயிடுவான், போயிட்டா தமிழ்நாடுன்றது தனியா நின்றுடும், நான் ஒரு நாடுன்ற பேர்ல தனியா ஆயிடும். இந்த ஏக்கத்துல அன்னைக்கு எல்லாமே வந்து வேணான்னு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆனா இன்னைக்கு இதனுடைய இது சாராம்சம் ஒன்றும் போயிடல. என்னைக்காந்தாலும் இந்த நோக்கம் அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேர்ல விட்டு கொடுத்ததுல எங்களுக்கு பிடிக்கல அப்படின்லாம் அதுல சொல்லியிருக்கிறாரு. அண்ணா பண்ண துரோகம், கருணாநிதி பண்ண துரோகம் எல்லாம் உள்ள நிறைய விவரிச்சிருக்கிறார். முக்கியமான ஒரு அதை நம்ம இன்னொருத்துல போக்குறோம். அதை கூட பாக்குறதுக்கு இல்லைன்னா நம்ம அவங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க எங்க மாநாடு மயிலாட போடுறேன் அப்படின்னீங்க, அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிட்டு போட்டலாம், விரைவில் வருகிறது நீங்களே போட்டலாம் கூடி சீக்கிரம். விரைவில் எதிர்பாருங்க மாநாடு மயிலாட நம்மளது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கிறத நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதிமுக பாருங்க சட்டப்பேரவையில இன்னைக்கு கூட்டத்தொடருக்கு வந்திருக்காங்க. சட்டையில ஒரு பேட்ச், யார் அந்த சார் அப்படிங்கறத ஒரு பேட்சாவே குத்திட்டு வந்து அவங்க இன்னைக்கு அதை வெளிப்படுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க, அதிமுக செஞ்சிருக்கு, கவர்னர் கூட செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்ப செய்திகள் மூலம் கேள்விப்படுறோம். என்ன நடக்குதுங்க ஐயா? இல்லை, இந்த கல்லூரி மாணவி விடயத்தில் தான் ஒரு நீதி வேண்டும் அப்படின்றதுக்காக ஒன்று. ஆளுநர் வந்து என்னன்னா இந்த தேசியக்கு தான் அவர் வந்து போடணும் அப்படின்றப்ப இவங்க முடியாது வழக்கம் போல வந்து சொல்லணும்னு அதில் ஒரு இஷ்யூ ஆகிட்டு புறக்கணிப்பு பண்ணிட்டு வெளியில வந்துட்டார் ஆளுநர். ஆளுநர் உரையோட தான் தொடங்கினாரு. தொடர்ச்சியாக அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த திமுக ஆளுநரோடு எங்களுக்கு மோதல் இருக்கிறது, இந்துத்துவாவோடு எங்களுக்கு மோதல் இருக்கிறது, பாஜகவோடு எங்களுக்கு மோதல் இருக்கிறது, பாஜக நியமிச்ச அந்த ஆளுநர் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிலாம் ஒரு பாவலா காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். பாவலா தானா? பாவலா தான். அப்புறம் பதவி ஏற்புக்கு மட்டும் போய் நேரம் உட்காந்துக்கிறீங்க, இன்னைக்கு உட்காந்து ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு வரீங்க. அதே மாதிரி டைவர்ஷனுக்கு ஆளுநர் நல்லா பயன்படுறாருங்க. அதனால அது இப்படி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவரை வந்து கோவப்படுத்துறதா சொல்லி இவங்க ஒரு டிராமா பண்றாங்க திமுக அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஆளுநர் என்ன பண்றாரு, கோவப்பட்டு வெளியில வந்துட்டாரு. ஏதோ சிலதெல்லாம் ஒரு எதிர்ப்பு இருக்குது, இவருக்கு இருக்கிற எதிர்ப்பு சரியான எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஆகுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் நாங்கள் இந்துத்துவாவை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக போட்ட கவர்னரை நாங்கள் எதிர்க்கிறோம் பாருங்க, நீங்கள் வெளிக்கு காட்டிட்டு இந்த பக்கம் மறைமுகமாக டெல்லிக்கு ஓடுறீங்க இருக்குது. அதை நம்ம அடுத்தது பேசுவோம். இந்த விஷயம் வந்து வெளியில வந்தது காரணம் இது. அவங்க அதிமுக வந்து என்னன்னா யார் அந்த சார்ன்றது தான் உள்ளற டாபிக்லா மாறி. ஆமாங்க, சட்டையிலேயே அவங்க அது முக்கியமான இது. சிலர் ஏதோ பதாகை பிடிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க, நம்ம பார்க்கல. அதை எல்லாருமே எடப்பாடியார் முதல்ல உடனே வழக்கம் போல சலசலப்பு வருது, யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க ஆளுங்கட்சி சார்பாக இருக்கக்கூடிய யார் இருக்கிறாங்க, முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க, அவங்களதான் விரல் நீட்ட வேண்டியதா இருக்கும். சர்ச்சையாக ஆகுது. அந்த யார் என்ற சார்ன்ற கூட அரசியலுக்காக வந்து கேட்குற அந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அதுலேயே ஒன்றும் பார்த்தீங்கன்னா நேற்று அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இப்போ வழக்கறிஞர் பிரிவில் முக்கிய பொறுப்பில் வந்தாக்க பத்திரிகையாளரும் கூட அவர் இன்பதுரைன்னு சொல்லிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நமக்கு தெரிஞ்சவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. டிஜிபி வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. டிஜிபி வந்து என்னன்னா தகவல் கொடுத்துருக்கிறாரு, இந்த லேப்டாப் வந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் இன்னும் சில பேரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், திருப்பூர்ல ஒருத்தன் இந்த கூட இருந்த ஒருத்தனை பிடிக்க போறதாவும் பிடிச்சிருக்கிறதாவும் அந்த செய்திகள் ஏதும் உண்மை இல்லை. அது சிறப்பு புலனாய்வு குழு சொன்னதாக ஊடகங்கள் எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவும் சொல்லியிருந்தார். இதுக்கு அவர் என்ன பதில் போட்டுக்கிறாருன்னா, இந்த தகவலே டிஜிபி சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லை, அவங்க தான் சொல்லணும். அது வந்து முழுக்க இப்போ 3 பேர் விசாரணை நீதிமன்றத்துக்கு தான் கொடுக்கணும் அவங்க தகவலை. புரியுதில்ல? இது வந்து இவர் எப்படி இதுக்குள்ள வந்தார்? அப்போ அந்த 3 பேர் என்ன செய்யறாங்க செய்யலன்றதை அவர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்களுடைய விசாரணை புலன் விசாரணையில இவங்க தலையிடுறாங்க, அது சட்டப்படி தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து எனக்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தலையீடு இருக்குதுன்றதை வச்சு அதிமுகவும் இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு தான் ஏற்கனவே அதிமுக தரப்புல ஏற்கனவே தீர்ப்பு ஒன்று சொன்னாங்கல்ல, இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 தரணும், கமிஷனரை வந்து மாற்றணும், இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த தீர்ப்பையே வந்து குவாஷ் பண்ணணும், அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறதா இருக்கிறாங்க திமுகன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அப்படி வந்தால் உச்சநீதிமன்றம் வந்தால் எங்கள் தரப்பு கருத்தையும் கேட்கணும், கேவியட் மனுன்னு சொல்லுவாங்களா, அதிமுகவும் போட்டிருக்கு பாஜகவும் போட்டிருக்கு. ஆக எப்படி சுத்தி பார்த்தாலும் சிபிஐ விசாரணை இதுக்குள்ள போகுமோன்றது தான் நமக்கு தெரிய வருது. அது வந்ததுன்னா என்னென்னலாம் ஆகும் அப்படின்றது நமக்கு ஒன்றும் தெரியல. ஆக அதிமுக வந்து சரியான ஒரு கேள்வி தான். நீங்க கடந்த காலத்துல நீங்க பண்ணீங்கல்ல அரசியல், இப்ப என்னன்னாங்க இதெல்லாம் அரசியல் பண்ணலாமா, இதெல்லாம் எடுத்து அரசியல் பண்ணலாமான்ற பொள்ளாச்சி விஷயம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார், கைது பண்ணார், நடந்துச்சு. ஆனாலும் அதை சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு மேல நீங்க அரசியல் பண்ணல. அதை பத்தி கேட்டப்ப முதல்ல எப்படி விவாதம் பண்ணிச்சு, எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டதுக்கு அப்ப எதிர்கட்சி தலைவர் இருந்த ஸ்டாலின் ஒண்ணு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? ஆமா, எதிர்கட்சிகள் தான் அரசியல் பண்ணும், எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம என்ன அவியலா பண்ணுவாங்க. இப்ப யாரு இவங்க அவியல் பண்றாங்களா? அவங்க நீங்க கேட்டீங்கல்ல, சாத்தான் குளத்துல 2 பேர் காவல் மரணம், காவல் நிலையத்திலே மரணம், உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனாலும் அது எத்தனை நாள் அரசியலாக்கப்பட்டது? தடையை மீறி, கொரோனா தடையை மீறி உதயநிதி போனாரா இல்லையாங்க? ஆமாங்க, கனிமொழி போனாங்களா இல்லையா? எவ்வளவு அரசியல் நீங்க பண்ணீங்க? வெட்டிச்சுங்க. அது என்ன அவியலான்னு கேட்டேன். அதுக்கு கூட இந்த புலனாய்வு பத்திரிகை எல்லாம் இப்படி எல்லாம் வந்து பயங்கரமா அதை பத்தி எல்லாம் அது அப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க. அனிதா நீட்டுக்களை மார்க் இல்லைன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிச்சு. அந்த விஷயத்த அனிதாவுடைய மரணத்தை நீங்கள் எப்படிலாம் அரசியல் பண்ணீங்க? அதை சொல்லியே அதை பிடிச்சே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து முதலமைச்சர் நாற்காலிலையும் உட்காந்துட்டீங்கல்ல. அப்போ அது அரசியலாக முடியாது, இனி முடியவே முடியாது. நான் சொல்கிறது, உங்கள் கட்சியில் உங்கள் கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ப. சிதம்பரம் ஐயா அவருடைய மனைவி நளினி தான் அதுக்கான வழக்கறிஞர். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் முடிஞ்சவொடனே தீர்ப்பு வந்தோடனே நீட்டு இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சது, எல்லா மாநிலமும் இதை பயன்படுத்தி தான் ஆகணும், இனி இதில் எல்லாமும் எதுவும் தலையிட முடியாது,
அது வந்து அரசியல் சாசன பெஞ்சில் தீர்ப்பு க்ளோஸ் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்களே, எதனா எடுத்து நீங்கள் பேசியிருக்கீங்களா இன்ன வரைக்கும்? பேசியிருக்கீங்களா? ஆனால் மக்கள்கிட்ட ஏமாற்றி அனிதா படத்தை காமிச்சு நாங்கள் வந்தால் ஒரே கையெழுத்து, வந்தவுடன் முதல் கையெழுத்து போட்டு தான் நாங்கள் நீட்டு ரத்து பண்ணுவோம் தானே சொல்லி ஓட்டு கேட்டீங்க. இன்னைக்கு அந்த வாசகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ என்னன்றீங்க, டெல்லி கிட்ட இருக்குது. ஏன் அது தேர்தல் முன்னாடிக்கு சொல்ல வேண்டியது தானே? ரகசியம் என்னன்னு கேட்டா, நாங்க போராடுறோம் பாரு, கேட்டுட்டு இருக்கிறோம் பாரு, அதுதான் அந்த ரகசியம். இல்ல, அந்த ரகசியம் எங்க கிட்ட இருக்குதுன்றது அப்புறம் எங்க கிட்ட இல்லை, டெல்லி கிட்ட இருக்குன்னு இப்ப சொல்லல. தேர்தலுக்கு முன்னாடி டெல்லியிடம் இருக்கிறது, நாங்கள் வந்தாலும் அதை கேட்டு வாங்கி தரோம்னு நீங்க பேசவே இல்லை. முதல் கையெழுத்தே போட்டுருவோம் நாங்கன்னு நீங்கல்ல. அப்ப எவ்வளவு அரசியல், நீங்க எவ்வளவு மாணவர்கள் அதை கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க, குழம்பு இருப்பாங்க. எத்தனை பேர் இந்த குழப்பத்திலே இந்த அரசு வந்துட்டா நீட்டுக்கு தயார் ஆகலாமா வேணாமா? அப்போ அந்த மன உளைச்சலுக்கு காரணமாகிற இவ்வளோ வேலையை நீங்கள் சேர்த்து இதெல்லாம் நீங்கள் அரசியலுக்கு செய்யலை. அதிமுக கேட்டால் மட்டும் அரசியல், அவியல். இப்போ நீங்கள் போன முறை கேட்டப்போ அவியல், இப்போ இவங்க பண்ணால் மட்டும் பொறியியல் ஆகிடுதா? அதாவது அதுக்கு தான் சொல்கிறது, திமுக என்றைக்குமே எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கணும். திரும்ப திரும்ப ராவணாவில் சொல்லிட்டு இருக்கிறேன். அது நானும் இல்லை, தமிழறி மணியன் ஐயா பல இடங்களில் சொல்லுவார். என்னென்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னா திமுக எதிர்கட்சியாகவே இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா போராடிக்கிட்டே இருக்கும். ஆளுங்கட்சிக்கு பயம் இருக்கணும். இப்போ போராடுறதுக்கான வழியை விடுறாங்களா? சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கல்ல. கார்ல இருக்கும்போதே கைது, காரை விட்டு இறங்குறப்பவே கைது. அப்புறம் நீங்க போராடுறதுக்கான அனுமதி கூட கொடுக்காம நீங்க என்ன ஜனநாயகத்தினுடைய ஜனநாயகத்தை நாங்கள் அரவணைக்கிறோம், நாங்களும் ஒரு பத்திரிகையாளர் தான், நாங்கள் ஜனநாயகத்தை வந்து மதிக்கக்கூடியவர்கள், சமூக நீதியை பேசக்கூடியவர்கள், போராடுறதுக்கான உரிமையை கூட கொடுக்கல நீ. இன்னொன்னு பாத்தீங்களா, அவங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. கருப்பு சட்டையை போட்டுக்குவாங்க, கருப்பு மாஸ்க், கருப்பு கொடி, கருப்பு பலூன்ட்டு. இப்ப கருப்பு துப்பட்டாவை பார்த்தாலே பயப்படுறாங்க பாருங்க. இப்ப இவங்க திருப்பி எதிர்கட்சிக்கு போயிட்டாங்கன்னா கருப்பு ரொம்ப பிடிச்ச கலரா ஆயிரும். ஒண்ணு இல்ல, இப்ப கருப்பு பலூன் விற்கிற இடத்த பார்த்தாவே பயம் வருது. பிரதமர் வராருன்னாக்கா வந்து தேடி 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 கருப்பு பலூன்லாம் எங்கெல்லாம் விற்கிறாங்கன்னா பிடிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிடுச்சு. இப்ப அந்த பலூன்லாம் வச்சு அடகு வச்சுட்டாங்க, மார்வாடி கடையில அடகு வச்சுட்டாங்க. கருப்பு சட்டை, பெரியாருடைய தடி இதெல்லாம் அடகு வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஒரே ஒரு வெள்ளை குடம் மட்டும் எங்களுக்கு போதுன்னு பிடிச்சி நிக்கிற கூட்டம் தான் நீங்க. புரியுதுல்ல? நிறைய அரசியல் இருக்குது, பேசுவோம் அதை விரிவா. ஒரு நம்ம முதல் பகுதியை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்கய்யா. இந்த நிகழ்ச்சியுடைய 2வது பாகம் நாளை தொடரும். பல சிறப்பான சம்பவங்கள் அதுல தொடருது. நன்றிங்க. வணக்கம். வணக்கம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.